மாப்பிளை பொண்ணு புரிதல். கருப்பையா செட்டியார் தன் மகளுக்கு வரன் பார்க்க துவங்கிய போது அவர் மகள் மீனாட்சி இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தான் முன்வைத்தாள். அப்பச்சி, படித்து முடித்துவிட்டு இப்போது வீட்டில் இருப்பது போலவே திருமணத்துக்கு பிறகும் ஹோம் மேக்கராக வீட்டிலே இருப்பதை தான் விரும்புகிறேன். வேலைக்கு செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. ஆகவே கை நிறைய சம்பாதித்து தன் செலவிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய மாப்பிள்ளையாக பாருங்கள். மாப்பிள்ளை தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல குணமுடையவராக இருக்க வேண்டும். மனைவியை மதித்து வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். மாப்பிள்ளையின் உண்மையான குணம் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதானம்மா தெரியும். ஜாதகத்தை பார்த்தா தெரியாதா? கோட்டூர்புரம் ஜோதிடர் கோவிந்தசாமி ஐயா தான் பெரிய ஜோதிடராயிட்டு. அத்துடன் உங்களுக்கு அவர் நெருங்கிய நண்பரும் ஆயிற்று. ஜாதகங்களை அவரிடம் காட்டினால் பார்த்து சொல்ல மாட்டாரா? அவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டார். பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் வீடு சூப்பராக இருக்கிறது. அத்துடன் 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானின் பார்வையும் 7ஆம் வீட்டின் மேல் இருக்கிறது. மேலும் சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கொருவர் நேரடி பார்வையில் இருக்கிறார்கள். ஆகவே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அத்துடன் பெண்ணின் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. பழனி ஆண்டவரனை பிரார்த்தித்துக்கொள். மற்றதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். பெண்ணை மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கும் நிகழ்விலே அவள் அதை தெரிந்து கொண்டாள். வடபழனி முருகன் கோவில்தான் பெண் பார்க்கு நிகழ்வு நடந்தது. மீனாட்சி திரைப்பட நட்சத்திரம் அனுஷ்காவை போல் பளிச்சென்ற தோற்றத்துடன் இருப்பாள். 5 அடி 7 அங்குல உயரம். தன் உயரத்துக்கு தகுந்தது போலவே மாப்பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பம். மாப்பிள்ளை தன் பெற்றோருடன் வந்திருந்தார். வந்தவர் கையில் பூங்கத்தோடு வந்திருந்தார். அதை கருப்பையா செட்டியாரின் கையில் பணிவுடன் கொடுத்துவிட்டு 2 கைகளை கூப்பி வணங்கினார். 6 அடி உயரம், கலையான முகம், ஜீன்ஸ் கால் சட்டையும் கிளாசிக் போலோ டிஷர்ட்டையும் அணிந்திருந்தார். மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்துவிட்டது. கஞ்சாடையிலே தன் தாயாரிடம் தன் சம்மதத்தை தெரிவிக்க அந்த ஆட்சியும் கையில் கொண்டு வந்த பையிலிருந்து 4 முழம் மல்லிகை பூவை எடுத்து 1 முழம் அளவிற்கு வெட்டி மீனாட்சியின் தாயாரிடம் கொடுத்துவிட்டு மீதி பூவை மீனாட்சியிடம் கொடுத்து தலையில் சூடிக்கொள்ள சொன்னார். நீங்களே வைத்து விடுங்கள் என்று மீனாட்சி சொல்லிவிட்டு தலையை குனிந்து அவரிடம் காட்ட அவரும் பூவை சூடிவிட்டார். கருப்பையா செட்டியார் கோவிலுக்கு வெளியே சென்று பெரிய மாலை ஒன்றையும் தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்குடன் அர்ச்சனை தட்டை ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்தார். பின்னர் 6 பேரும் முருகன் சன்னிதானத்துக்குள் நுழைந்து அங்கே உறைந்திருக்கும் வட பழனி ஆண்டவரை வணங்கிவிட்டு திரும்பினார்கள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. இரு வீட்டாரும் சேர்ந்து பேசி அடுத்து 2 மாதங்களில் வந்த தை மாதத்தில் முதல் முகூர்த்தத்திலே திருமணத்தை நடித்து வைத்தார்கள். கருப்பையா அண்ணனுக்கு காரைக்குடி முத்துப்பட்டணத்தில் வீடு. மாப்பிளையும் உள்ளூர்தான். மெம வீதியில் வீடு. கல்யாணம் முடிந்த கையோடு அப்பத்தா வீடு, ஆயா வீடு, காட்சி ஊற்றுதல், குன்றக்குடி கோவில், இலுப்பக்குடி, இளங்குடி கோவில், குலதெய்வ கோவில் என்று எல்லா கோவில்களுக்கும் சென்றுவிட்டு 4வது நாளே மீனாட்சியும் அவளுடைய உள்ள கவர்ந்த கணவன் சோமசுந்தரமும் பெங்களூருக்கு புறப்பட்டார்கள். எந்த ஜாமானும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா ஜாமான்களும் கேஸ் அடுப்புலேருந்து வாஷிங் மிஷின் வரை பெங்களூர் வீட்டில் இருப்பதால் 4 பெரிய பெட்டிகளில் துணிகளை தவிர வேறு எந்த ஒரு லக்கேஜும் இல்லை. 2 வீட்டு பெரியவர்களும் மெதுவாக செல்லுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். பெங்களூரில் சர் சி.வி. ராமன் நகரில் உள்ள பக்மானன் டெக்னோ பார்க்கில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் சோமுவிற்கு டிசைன் இன்ஜினியர் வேலை. சென்னை ஐஐடியில் எம்ஏ வரை படித்தவன். மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஹூண்டாய் i20 கார் பயணத்திற்கு சூப்பராக இருந்தது. திருமணத்திற்கு 1 மாதம் முன்புதான் தன்னுடைய பழைய காரை கொடுத்துவிட்டு இந்த வண்டியை அவன் வாங்கியிருந்தான். மீனாட்சிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
காரைக்குடியிலிருந்து திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி என்று வழியில் உள்ள ஊர்களை எல்லாம் தாண்டி 7 மணி நேரத்தில் ஹோசூருக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கிருந்து பெங்களூரில் உள்ள அவர்கள் வீட்டுக்கு போய் சேர 1 மணி நேரமாகிவிட்டது. சாலைகளில் வாகன நெரிசல் காரணம் வழியில் ஹோசூரில் உள்ள அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலில் இரவு உணவை முடித்து கொண்டு வந்தவர்கள் பயண களைப்பில் வீட்டுக்கு வந்தவுடன் படுத்து உறங்கிவிட்டார்கள். மீனாட்சி சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து பழக்கப்பட்டவள். அதிகாலையில் எழுந்தவள் காலை கடன்களை முடித்துவிட்டு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து வைத்துவிட்டு கணவனை எழுப்பினாள். அவளை படுக்கையில் தன் அருகே அமர சொன்னவன் மெதுவாக கேட்டான், வீடு நன்றாக இருக்கிறதா? உனக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கு எல்லாம் பிடித்திருக்கிறது. உங்களை, உங்கள் பெற்றோர்களை, உங்கள் காரைக்குடி வீட்டை, உங்கள் புது காரை, இந்த வீட்டை என்று எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது. திருமணமாகி 4 நாட்கள் தானே ஆகிறது. அதற்குள் என் பெற்றோர்களை எப்படி புரிந்து கொண்டாய்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்பார்கள். உங்கள் தாயாரின் நல்ல குணத்தை அவர்களின் செயல்களில் இருந்து புரிந்து கொண்டேன். திருமண பேச்சுவார்த்தையின் போது என்ன தோது எதிர்பார்ப்பீங்க என்று என் தந்தையார் கேட்டார்களாம். அதற்கு உங்கள் தாயார் எதுவும் யோசிக்காமல் சற்றென்று பதில் சொன்னார்களாம், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உங்கள் பெண்ணிற்கு உங்களால் முடிந்தது செய்யுங்கள் என்றார்களாம். புன்னகைத்த சோமு சொன்னான், திருமணத்திற்காக 7 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து வைத்திருந்தேன். திருமணத்திற்கு முன்பு என்னுடைய வங்கி டெபிட் கார்டை என் தாயார் கையில் கொடுத்து திருமண செலவிற்கான பணத்தை என் வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றேன். என் தாயார் மறுத்துவிட்டார்கள். உன் கல்யாணத்திற்காக நான் 10 லட்சம் ரூபாய் எங்களுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கிறேன். அதில் இருந்துதான் செலவழிக்கப் போகிறேன் என்றார்கள். அதோடு பெண் வீட்டிலிருந்து அவர்கள் ஏதாவது ரொக்கம் கொடுத்தால் அதை உங்கள் இருவரின் பேரில் வைப்பு தொகையாக போட்டு விடுவதாக இருக்கிறேன் என்றார்கள். என் தந்தையார் சீதனமாக கொடுத்த 5 லட்சம் ரூபாய்களையும் அப்படியே வங்கியில் வைப்பு தொகையாக போட்டுவிட்டு அதன் ரசீதை என் தந்தையிடம் காட்டினார்களாம். அத்துடன் இன்னொன்று செய்தார்களாம் தெரியுமா? என்ன? சோமு ஆர்வமாக கேட்டான். நாம் இங்கே புறப்பட்டு வருவதற்கு முன்பு உள் வீட்டுக்குள் என்னை அழைத்தவர்கள் கையில் 500 ரூபாய் கட்டு ஒன்றை கொடுத்ததோடு சொன்னார்கள். என் மகன் சிக்கனமானவன், ஒவ்வொரு செலவையும் கணக்கெழுதி செலவழிப்பவன். ஆகவே ஒவ்வொரு வீட்டு செலவிற்கும் அவனை கேட்டு நீ செலவு செய்ய முடியாது. ஆகவே அவசரத்திற்கு இதிலிருந்து எடுத்து செலவழித்துக்கொள் என்றார்கள். என் மகனிடம் இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நமக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களிடம் சொல்கிறேன். இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும் என்று சொன்னவள் உள் அறைக்குள் சென்று தன் பெட்டியில் இருந்த அந்த புது 500 ரூபாய் கட்டை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். இல்லை, நீயே வைத்துக்கொள் என்றவன் தொடர்ந்து சொன்னான். நம் திருமணத்திற்கு அடுத்த நாள் மறுவழி சாப்பாட்டிற்காக உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உன் தந்தையார் என்னிடம் தங்கத்தில் கற்பக பிள்ளையார் ஒன்றை கொடுத்தார். 1/4 கிலோ எடையாம். அவருடைய மாமனார் அவருடைய திருமணத்தின் போது பரிசாக கொடுத்ததாம். மாமனார் என்ற முறையில் அடுத்த தலைமுறை மாப்பிளைக்கான உங்களுக்கு பரிசாக கொடுப்பதுதான் முறை. ஆகவே வைத்து கொள்ளுங்கள். என் பெண்ணிடம் இப்போது சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். பெங்களூர் போனதுக்கு பிறகு அங்கே சொல்லுங்கள். இந்த பிள்ளையார் மிகவும் ராசியான பிள்ளையார், எல்லா வளமும் உங்களை தேடி வரும் என்று ஆசீர்வதித்து கொடுத்தார். அது என் பெட்டியில் துணிகளுக்கு கீழே உள்ளது, எடுத்துப்பார். மீனாட்சி அசந்து போய்விட்டாள். தன் தந்தையும் தன் கணவனையும் ஒரு சேர நினைத்து பார்த்தவளின் கண்கள் பனித்து விட்டது. 3 மாதங்கள் சென்றதே தெரியவில்லை. மீனாட்சியின் பெரிய அப்பச்சி மகள் அகிலா என்ற அகிலாண்டேஸ்வரி வெளிநாட்டிலிருந்து 18 நாட்கள் விடுப்பில் சென்னைக்கு வந்தவள் மீனாட்சியை பார்க்க தன் 3 வயது குழந்தையுடன் பெங்களூருக்கு வந்திருந்தாள். வந்தவளுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம், மீனாட்சி தன் கணவனை அத்தான் என்று ஒவ்வொரு முறையும் அழைத்தது.
அவள் கணவன் சோமுவும் மீனாட்சியை பேரு சொல்லி அழைக்காமல் கண்மணி என்று அழைத்ததும் ஆச்சரியமாக இருந்தது. மீனாட்சியின் கணவன் தன்னுடைய அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றவுடன் அகிலா மெதுவாக கேட்டாள், என்னடி நடக்குது இங்கே? நீ அத்தா அத்தா என்று குலைகிறார். அவர் பதிலுக்கு கண்மணி கண்மணி என்று குலைகிறார். என்ன ஆச்சு உங்களுக்கு? எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? எதற்காக கேட்குறீங்க ஆச்சு? இந்த காலத்து இளப்பெண்கள் அனைவருமே தங்கள் கணவனை பெயர் சொல்லித்தானே அழைக்கிறார்கள். நான் என் கணவன் ராமநாதனை ராம் என்றுதான் அழைக்கிறேன். அவர் என்னை அகில் என்றுதான் அழைக்கிறார். அது ஒவ்வொருவரின் பழக்கத்தை பொறுத்தது. அன்பு அபிமானம் வைத்திருக்கும் மரியாதையை பொறுத்தது. அவர் தங்கமான மனிதர். என்னை விட 6 வயது மூத்தவர். அவரை பெயர் சொல்லி அழைக்க என் மனம் ஒப்பவில்லை. அவரிடமே கேட்டேன், உங்களை அத்தான் என்று அழைக்கட்டுமா? 10ஆம் பஸ்லே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, அதனால் தான் கேட்கிறேன் என்றேன். அதற்கு அவர், உன் விருப்பம் போல எப்படி வேண்டுமென்றாலும் அழைக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆரம்பத்திலிருந்து அவரும் என்னை கண்ணின் மணி கண்மணி என்றுதான் அழைக்கிறார். போகட்டும். காலையில் எழுந்தவுடன் தரையில் பாயை விரித்து கொண்டு அமர்ந்து சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை எல்லாம் அழகாக நறுக்கி தட்டில் அடுக்கி கொடுத்து விடுகிறாரே, அதுவும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. என் கணவர் இருந்த இடத்தை விட்டு நகரமாட்டார். காஃபி கொடுத்த டம்ளரை சிங்கில் கொண்டு போய் போட மாட்டார். நான் தான் எடுத்து கொண்டு போய் போட வேண்டும். அவர் குளிக்க சென்றால் உள்ளாடைகள் டவல் என்று எல்லாவற்றையும் நான் தான் கொண்டு போய் குளியலறையில் போட வேண்டும். எல்லாவற்றிலும் மிதப்பாக இருப்பார். ஒத்தாசையாக இருக்க மாட்டார். அது பற்றி பேசினால் சண்டை தான் வரும். ஆகவே நான் எதுவும் பேசுவதில்லை. குணம் அறிந்ததால் தலையை கொடுத்துவிட்டோம் என்று சரி பண்ணி கொண்டு போகிறேன். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடுமாச்சி. பொறுமையாக இருங்கள். வேறு வழி இல்லை. அப்படிதான் இருக்க வேண்டும். ஆமாம், கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். சென்ற முறை, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னை நான் பார்த்தபோது கலக்கலாக இருப்பியே, இப்போது அடியோடு மாறிவிட்டாயே. எப்படி மாறினாய்? என்ன காரணம்? எங்கள் ஆத்தாவின் அறிவுரைதான் காரணம். என்னுடைய திருமணத்திற்கு முன்பே இருந்தே தினமும் எனக்கு பல அறிவுரைகளை சொன்னார். அதில் 3 அறிவுரைகள் முக்கியமானவை. அதன்படிதான் நடக்கிறேன். என்ன அறிவுரை? எனக்கும் சொல்லேன். இனிமே உனக்கும் உன் கணவருக்கு தான் முக்கியம். நாங்கள் யாரும் உடன் வரமாட்டோம். அவரை மன நோகாமல் நடந்து கொள். அவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்கின்ற பொன்மொழி உண்டு. அதாவது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் என்பதுதான் தாரக மந்திரம். அதுபோல இல்லற வாழ்க்கையில் கணவர் எப்போதுமே சரியானவர் என்பதுதான் தாரக மந்திரம். ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவரை எதிர்த்து பேசாத. எந்த சூழ்நிலையிலும் அவரிடம் சண்டை போடாத. இதுதான் முதல் அறிவுரை. 2வது, கணவருக்கு மரியாதை கொடு. ஒருமையில் அழைக்காத. 3வது அறிவுரை முக்கியமானது. அவரிடம் நேர்மையாக நடந்து கொள். ஒளிவு மறைவாக எதையும் செய்யாத. அருமை. இதெல்லாம் மீறி ஒன்று இருக்கிறது தெரியுமா? அதுதான் தலையெழுத்து. நாம் வாங்கி வந்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடலை கவி அரசன் கண்ணதாசன் அற்புதமாக எழுதினார். ஆனால் அவர் கணவருக்காக என்ன எழுதினார் என்பது தெரியவில்லை. நல்ல கணவர் அமைவதும் இறைவன் கொடுத்த வரந்தான். இவ்வாறு பேசி முடிக்க அகிலாவின் கண்களில் நீர் துளித்தது. அதை கேட்ட மீனாட்சியின் கண்களும் பனித்து விட்டன.